ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எடுக்கப்பட்டதால் பார்ட் 2 சொல்லுதெல்லாம் பார்ட் 4இல் வரும். காய்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு வெளியே சைடு ரோட்லேருந்து போக போகிறோம். ரோட்லேருந்து வந்து இப்போ எப்படின்னா ரோட்டில் போயிட்டு என்னென்ன இருக்கு மட்டும் அப்படியே காமிச்சிட்றேன். அடுத்தது வந்து இந்த பாட்டிலாம் ஃபஸ்ட்டு பாட்டிலே எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டாவது பாட்டில் வரும் சொல்கிறதெல்லாம் 4th பாட்டில் வரும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து மீனா பேஸு. இதில் வந்து எங்கள் சித்தப்பா தான் இருக்கார். பார்த்துக்கோங்க, இங்கே கம்மியான ரேட்டில் தான் மீனே தராரு. வேணால் வாங்கி இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வேகமாக கீழே போகிறோம். இங்கே வந்து கொஞ்சோண்டு ஸ்பீட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் என்ன கேட்குறீங்க? ஸ்பீட் பண்ணிக்கிறோம் அவள் தான். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்க தேவையில்ல, அதனால தான். பார்த்துங்க, இதான் எலக்ட்ரிக் ஆஃபீஸ். எலக்ட்ரிக் ஆஃபீஸா இது ஒன்று அதான் இதான் டேமே. ஸோ ஜூம் பண்ணி கட்டுறேன். பார்த்துங்க, சாத்துனாண்டி பெருசாக அதுதான் நான் ஜூம் பண்ணி கட்டினேன். அதான் அப்படி தெரியுது. இப்போ கொஞ்சம் மேலே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நிறையா பாட்டு வந்து ரொம்ப லென்த்தாகவும் வர போகுது. அதனால் நம்ம ஷார்ட் பண்ணி போடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் பைத்தியக்காரன் வந்து பேச போகிறான் பாருங்கள். காய்ஸ் இதான் மயிலெலாம் இருக்கும் இது உள்ள. ஆனால் நம்ம மயில் சிலையை வச்சு ஏமாத்துறானுங்க படுபாய் பசங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போதில்லை, அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சைடு காட்டுங்க கேமராமேனுக்கு எதுவும் சொன்னாலும் புரியாது போல இருக்குது. ஸோ காய்ஸ் வாங்க, ஃபாலோ மீ. இந்த இடத்த நான் சின்ன வயசில் ஒரு நிறைய தான் வந்திருப்பேன். ஆனால் எனக்கு இப்போ இன்னும் எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் அது உட்கார இடம் அது மட்டும் தெரியும். ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிடுவேன் நான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ் அப்சல்யூட்லி. சரி, நம்ம இந்த சைடு போகலாமா அங்கே போயிடலாமா? ஓகே. ஆனால் அந்த கரண்டி பொம்மை யார் மாதிரி இருக்குதுன்னா அந்த கேமராமேன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்ல தேவையில்ல. கரெக்டு ஒழுங்காக காட்டுங்க கேமராமேன். வாங்க வாங்க வாங்க. ஸோ நம்ம எந்த சைடு போகலாம்? ரைட்டா லெஃப்டா? ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடு தான். ஸோ இந்த சைடில் வந்து சிலையை பார்த்துட்டு போயிடலாம். இங்கேருந்து நேராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த இது காந்தி சிலையில் இது பெயிண்ட் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து நிறைய இடம் இருக்குது. இங்கே வேறு குகையெல்லாம் இருக்குது. அந்த குகையெல்லாம் பார்ட் 2லே பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப நேரம் போவோம். இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 4 நிமிஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன் வீடியோவே. ஓ, கேமராமேனை கரெக்டாக காமிச்சிட்டாங்க. ஸோ கேமராமேன் நல்லா பார்த்துக்குங்க. கேமராமேன் உங்கள் மூவி உங்களுக்கு தான் தெரியும். குரங்கு போய் ஆட்டத்தை காட்டுது பாருங்கள், குரங்கு. ஸோ இங்கே வழக்கம் போல் புதுசாக ஒரு சிலையை போட்டுக்கிறாங்க. இது எதுவும் மாறாது. ஸோ இங்கே டெக்கரேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பெயிண்ட்டு பாதி விட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நல்லா இருக்குல்ல, புதுசாக நாங்கள் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன வயசுலாம் இது பார்த்ததே கிடையாது. ஆனால் புதுசாக இருக்குது. உங்களுக்கு குகையை காட்டணுமா? பார்ட் 2ல் காட்டுறேன். ஆனால் இப்போ வந்து அந்த என்ட்ரன்ஸை மட்டும் காட்டுறேன். நன்றாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது மேலே போயிடலாம் அடுத்த வீடியோவுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்துருப்பேன் நானே. போய் பார்க்கலாம். எல்லோரும் வேலை செய்யறதுக்குள்ளே விட்டா எல்லோரும் தூக்குறாங்க ஒரு இடத்துல. அங்கே பார்த்தோன்னா நாங்கள் வண்டியை கழுவுறாரு, அங்கே பார்த்தா நடு ரோட்டில் பத்துனுக்கிறாரு, இங்கே பத்துனுக்கிறாரு. எல்லாம் படுக்குது தான் வராங்க பொழுது. அடுத்ததாக அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சொன்னது தான் அந்த குகை தான் நான் சொன்னது. அது உள்ளே போயிட்டு நேராக அந்த சைடு வருவோம். கேமராமேன் நல்லா ஜூம் பண்ணுங்க. அந்த சைடில் போய்ட்டு தான் வருவோம். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். அடுத்த பார்ட் 2ல் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனால் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு பொழுது கொஞ்சமாக ஊற்றிட்டு நிறையா ஊற்றல. நிறையா ஊற்றும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. மேலே தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு வீடியோ வந்து எப்போ வரும்னா கரெக்டாக ஃப்ரைடே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறந்துடாதீங்க. ஃப்ரைடே நம்பியே இந்த சைடு வரும். ஆனால் குகையை பார்த்துங்க. அதுதான் தண்ணி வந்து ஓவர்ஃபுல். எப்படின்னா ஃபுல்லாக திறந்து விட்டாங்கன்னா ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் சொல்லிட்டு லைட்டாக ஒரு இதில் வந்து 9 சம்திங் ஏதோ இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 1 அப்படி 1 or 1 அப்படி தான் விடுவாங்க. அதுவும் ஃபுல்லாக திறக்க மாட்டாங்க. ஆஃப் ஷட்டர் மட்டும் தான் திறப்பாங்க. எனக்கு தெரியாது கூட எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சது. ஸோ அவங்களும் ஒரு அளவுக்கு பாராட்டிடலாம். விட்டுருங்க, நீங்களாம் ப்ராப்ளே தான். ஸோ அங்கே பாருங்கள், அந்த கொக்கு என்ன பண்ணி நம்மளுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதில்
தண்ணி வரும். வரும், ஆனால் இப்போ வரல. ஏன்னா தண்ணி வற்றி போயிடுச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிக்கினேன். இவங்க தான் வேலை செஞ்சாங்கன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இவங்க சிலையை வச்சு ஏமாத்துறாங்க. என்ன தெரியல, எல்லோரும் ஏமாற்றினுக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம். ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வரப்போகிறீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒழுங்காக சொல்ல தெரியல கேவலம் எனக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்து மேலே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயிட்டு அப்புறமா அந்த சைட்லேருந்து மறுபடியும் மேலே போயிடலாம். அடைய நல்லா நடக்க வைக்கிறீங்க. பண்ணி தான் ஆகணும். உங்களுக்காக நான் பண்ணுறேன், வேறு யாருக்கும் பண்ணல. மேலே போகலாம். இங்கே வந்து நடுவில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வரும். நடுவில் வந்து இந்த தண்ணியில் எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு போய்டும். இங்கே டக்குன்னு ஏறணும். ஸ்லோவாக என்னன்னா காலை வச்சு செத்துருவோம். ஆனால் டக்குன்னு என்ன வழி தெரியாது. அப்படி தான் நானும் நினச்சிக்கிறேன். இங்கே ஒரு கோகை இருக்குதுயா. இந்த கோகை எங்கே போவோம்? ஆனால் எங்கேயோ போவோம். அது நம்ம அத்தை. அப்படியா? நான் இந்த கோகைக்கு ஒன்றும் போகல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கோகையிலேருந்து அந்த கோகைக்கு போயிருக்கேன். இது யார் மாதிரி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். மறுபடியும் ஓ கிருஷ்ண சிலை இங்கே மூட்டாங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். பரவாயில்ல, சுற்றின்னு போயிடலாம். இங்கே வந்து இங்கேருந்து நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். காந்தி சிலை போய் பாருங்கள் நல்லா. அங்கே யாரும் அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கேருந்தே பார்க்கலாம். யாரும் உள்ளே போய் அலோடெலாம் இல்லை. வீடியோ போடுறோம் அங்கே போயிட்டு. பார்ட் 2ல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிருஷ்ண சிலை தோ இருக்குது. இந்த கிருஷ்ண சிலையில் தான் நாங்கள் எகிரி வச்சு விளையாண்டு இருப்போம். அடுத்ததான் எங்கே போகலாம் காய்ஸ்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கேருந்து நடந்து வந்தோம். லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிட்டு உக்காரல. நான் மூச்சு வாங்குது, எல்லாம் தான் உக்காந்துங்கிறேன். ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது. அவ்வளோ சீக்கிரமாக நடந்து வந்ததுனால எல்லோரும் பொறுமையாக வாங்க. இங்கே வந்தா ஸோ அங்கே போகலாம். ஸோ ஒன்றும் சுற்றி பார்க்க வேண்டியது நிறையா இடம் இருக்குது. உக்காந்தே இருந்தால் அடுத்த வாரம் தான் முடிப்போம் உங்களுக்கு வீடியோவே. ஸோ வாங்க போகலாம் காய்ஸ். இப்போ வந்து நானும் அது வந்து மேலே ஏற வழி. ஸோ பிரிட்ஜ் வந்து அந்த சைடு வந்து அப்படி போவோம். ஆனால் இது வரைக்கும் தான் க்ளோஸ்டு. அதுக்கு மேலே போகாது வேணாம் இதெல்லாம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரொம்ப மூச்சு வாங்கினால எதுவும் முடியல. நாங்கள் வேறு மதியானம் சாப்பிடல, காலைல வேறு சாப்பிடல, வீடியோக்காக பேசியிருந்தா இருந்தோம். இப்போ என்ன பண்ணோன்னா சும்மா சாங் மட்டும் வரும். ஆனால் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிடுறோம். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அதாவது பழைய மூவிஸ்லாம் எடுத்துருக்காங்கல்லடா. எம்ஜிஆர் மூவிஸ் நிறையா. ஆனால் அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறகுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோன்னா இந்த ஃபிலிம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அது ஓகே. ஸோ பாதி இடத்துல தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா இடத்த பார்க்கல. இன்னும் நிறையவே வாங்கணும், ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது. எல்லோரும் இதுக்கு மேலே வரத்தந்தா எல்லோரும் பொட்டலம் கட்டி எடுத்து வந்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இது சும்மா மேலே போய் விளையாடுறதுக்கு. நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் அது மேலே தான் ஏறி விளையாண்டு இருப்போம். அது பில்டிங்கே வஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் முடியாது போலகுது. பாதி இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ மேலே ஏறிடும், இறங்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம வண்டி எங்கே பார்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்க் பண்ணோம். அந்த மயிலி இடத்த காட்டுல அந்த இடத்துல தான் பார்க்கே பண்ணோம். இப்போ நாங்கள் எண்டிங், அதாவது டேமோட எண்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். நாங்கள் போனால் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே அங்கேயே 10 ரூபா. நாளைக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா தான் கொண்டு வருவாங்க. அதனால் அப்படியே விட்டோம். அதை வந்து அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். மேலெல்லாம் போ இதோட முடிச்சிக்கலாம். ஆனால் பார்ட் 2லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இலையிலேருந்து இப்போ ஸ்டார்ட்டு. இது வந்து தண்ணி வரும். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் விட்டாங்க இந்த லாக்டவுனால். அண்ட் இந்த லாக்டவுன் டைமில் யாராவது வரமாதிரினா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக விடுவாங்க. இவங்களே சொல்லிக்கிறேன். நாங்கள் சொன்னால் விட மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க விடுவாங்க. நாங்களும் அது எங்கள் அப்பா பேர் சொல்லிட்டு தான் வந்தோம். நான் சொல்லலை, நான் வந்து என் பேர் சொல்லி தான் விட்டாங்க. இதுதான் உலகமாக போய் உங்களுடைய யூடியூபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போய் சொல்வார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போய் தான் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் வந்து இது பைக்கில் போக்குள்ள கிளியராக காட்டுறேன். ஸோ நம்ம வந்து சும்மா அப்படியே மேலோட்டமாக போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியிலே போய். இது வந்து ஒரு ஃபிஷ் ஆஃபீஸ்ன்ற. சரி நம்ம வந்து இப்படிக்கா போகலாமா இப்படிக்கா போகலாமா? இப்படி தான் போய் நான் போய் கிட்ட இருக்கு நம்மளுக்கு. ஏன் சப்ஜெக்ட்லி இடம் தான் நடக்க முடியல என்னால். கிட்ட காமிச்சிக்கோங்க. இதில் வந்து நாங்கள் அடிக்கடி மேலே போய்ட்டு வருவோம். எனக்கு கண்டுக்காதீங்க. மேலேனா ஃபேஸுக்கு போயிட்டு வருவோம்.
அண்ட் இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ண ஃபேமஸ் இல்லை? முதல்ல பண்ண ஃபேமஸ்ஸு. ஸோ அது வந்து நம்ம உள்ளெல்லாம் போய் கேமராலாம் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து வெளியே பார்த்துட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எங்கள் அப்பா கூட வரும்போது எடுக்கிறோம். ஏன்னா எங்கள் அப்பா கூட வந்தால் எது வேணாலும் பண்ணலாம். இது வேணால் பண்ணலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில இடத்துக்கு போட்ட கூடாது, அவ்வளோதான். இதுக்கே எங்கள் அப்பா தெரியாமல் தான் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் தான் அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன் போய் சொல்லுது. ஸோ கீழே வந்துடலாம். இவ்வளோ தூரம் நடந்தது எனக்கு அதிசயமாக இருக்கிறது. நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போகிறேன், அப்போ தான் போய் மாட்டுவேன். இப்போ அது வந்து ஆச்சு ஆரம்பிச்சு எந்த பாரு நீடா கீழே இருந்து என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ ஒரு சின்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்ன கதை கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லையே. சந்தனை சொல்லுவார் தீப்பெட்டி விளம்பரத்தில் வருவாங்கன்னு, அவங்க தான் அங்கே இருக்காங்க பாருங்கள். மற்ற வச்சு புள்ளியாக அடிக்கிறாங்க. ஸோ கிளியராக போய் பாருங்கள், இந்த இடத்த காமிச்சுங்க கரெக்டாக. அப்படியா? கண்ணு தெரியல, போய் பார்க்கலாம். சுத்தமாக கண்ணு பண்ணி இது எங்கே போகுதுன்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போங்க. இது உள்ளே போனதே கிடையாது நான். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்களே ஃபஸ்ட்டு போங்க. எனக்கும் பயமாக இருக்குது ஏதோ. வேணாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். அப்படியே திரும்ப போய் பார்க்குதுப்பா. சின்ன பசங்க இங்கே தான் வெயிலில் பண்ணுறான்னு தெரியல சும்மா. இல்லை என் பார்ட்னர் வந்து வேறு ஊரில் இருக்கா. இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமா? அந்த சைடு போய் நான் அப்போ தான் கிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது எந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டே கேட்டிருப்பான் இவன் ரைட்டில் போகலாமா லெஃப்ட்டில் போகலாமான்னு. அதாவது லெஃப்ட்டில் இருக்கவே தான் இது. லெஃப்ட்டில் வந்து இப்போ நம்ம இறங்குறோம், ஃபுல்லாக சுற்றிட்டு லெஃப்ட்டில் இறங்குறோம். நான் அந்த புலிக்கிட்ட போய் நம்ம பார்ப்போம். புலி நல்லா ஒலியாக இருக்குது, சாப்பிடல பொழுது. நான் சொன்ன டைலாக்கே அப்படியே அடிக்கிறாங்க. மேலே கரெக்டாக இந்த இதுவும் மட்டும் தான் நல்லா பார்த்துருக்காங்க உங்களுக்கு. மேலெல்லாம் டெக்கரேஷன் நல்லா இருக்குது. இங்கே அந்த புலிகிட்ட சொல்ல லெஃப்ட் சைடில் கிடக்கு கேமராமேன். இந்த இடம் தான் நல்லா இருக்கு. ஆனால் உட்காந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் உட்கார முடியாது, ஏன்னா நிறைய இடத்த பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமாம், நாங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுறோன்னா, ஒன்று சாப்பிட்டு ஈவினிங் டைமில் வந்திருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது வந்திருக்கணும். நாங்கள் வந்து சாப்பிடாம வந்துட்டோமா, ஸோ டயர்டாகவே இருக்குது. அண்ட் உங்களுடைய யூடியூபர் பார்த்தீங்கன்னா உண்மையாலே ரொம்ப தூரம் நடக்க மாட்டாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக இந்த வீடியோக்காக நடக்கிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிக்கங்க, ஷேரும் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணுறேங்க. அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க, அதனால் நாங்கள் அந்த பிளேஸை காட்டல. ஸோ இப்போ போகலாம். இது பாருங்கள் கீழே எல்லோரும் கும்பலாக போய் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அவனை ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஒர்க்கர்ஸ் தான் நிறையா வேலை பார்க்குறாங்க, இவங்க தான் நல்லா வேலை பார்க்குறாங்க போல இது. ஆனால் மீதி எல்லாரும் தூங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததால் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போவோம். ஸோ இப்போ நம்ம போயிடலாம். ஏன் நடக்குது சொல்லி தருமா? அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச்லாம் கொண்டு வந்தால் உட்காந்து சாப்பிட நல்லா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ தூரம் போடித்தான் இருக்குது. அடுத்த வீடியோக்கெலாம் நம்ம பங்கமாக பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு லெவலில் இருக்கும் வீடியோவே, பார்க்கலாம். பிகாஸ் எங்கள் கைக்கு அப்போ தான் மைக் வரும். மைக்கெலாம் இப்போ வராதுமா, நம்ம அங்கே போனால் தான் வரும். மறக்கானத்துக்கும் இன்னும் போகல.